இந்த சினிமாவில் ரொம்ப உயரத்தில் உள்ள நடிகர்கள், நல்லா சம்பாரித்த நடிகர்கள் கூட அவங்க படத்தில் வந்து இந்த சிகரெட் சீன் இல்லாமல், இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்காத சீன் இல்லாமல், ஒரு வன்முறை இல்லாமல், ஒரு ஆபாசம் இல்லாத ஒரு படத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஹைட்டில் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணால் நிறைய பேர் கேட்பாங்க. சிகரெட் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத நிப்பாட்டுவாங்க, நிறைய விஷயங்களை மாற்றிக்குவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு உயரத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன பண்ணாலும் கேட்பாங்க. நல்லா சம்பாரிச்சாச்சில் நீ நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணால் கூட நல்ல விஷயங்கள். ஆனால் நான்லாம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ண குடிக்காதீங்க பண்ணேன்னு சொன்னால் கூட என்னுடைய வீடியோ ஒரு வியூஸ் கூட போகாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. அவங்களாம் நல்லாவே பண்ணலாம். ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க படத்தில் கூட அதை குறைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சினிமாவையும் இந்த சினிமா நடிகர்களை பற்றி இந்த மக்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி இந்த போதை பழக்கம், இந்த ரவுடிசம், வன்முறை, ஆபாசம், பாலியல் குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அதை சினிமாவில் காட்டிக்கிட்டே இருந்தால் மக்களோட மனநிலை, அந்த ரசிகனோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்? எவன் தான் நார்மலுக்கு வருவான்? ரொம்ப கஷ்டம்.